யாருக்கு பணம் தேடி வரும், வருமானம் வரும், பணம் வரும், துட்டு வரும், யாருக்கு வரும்? அப்போ 11 கூடையவனும் 2 கூடையவனும் லக்கணம் இருந்தால் இந்த சாதகருக்கே வருமானம் தேடி வருங்க. ஒரு புரோக்கர் கம்சன் ஏதோ ஒரு நிலம் வீடு பேசியிருப்பார், பேசி விட்டு போயிருப்பார். ஆனால் அந்த வியாபாரம் ஆகிருக்கும். அவங்க கூப்பிடுவாங்க, நீங்கள் தான் பேசி விட்டுக்கிறீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது வாங்கிப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்னங்க பேசுனதுக்கு இப்படி பணம் வரும். 11 கூடையும் 2 கூடையும் லக்கணம் இருந்தால் அவருக்கு வரும். 11 கூடையவனும் 2 கூடையும் 2ஆம் இடத்துல ஆட்சி 11 கூடையும் வந்தாலும் தனம் குடும்பம் அது நிரந்தரமான வருமானமாக அவங்களுக்கு கொடுக்கும். 11 கூடையவனும் 2 கூடையவனும் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடாது பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா மொபைல் கடை வச்சுருப்பாங்க, மொபைல் நகைக்கடையில் வேலை செஞ்சுருப்பாங்க, கவரிங் அந்த பேன்சி ஸ்டோர் சம்மந்தப்பட்ட அந்த கடை சொந்தமாக வச்சுருப்பாங்க. 11க்கும் 2 கூடையும் 3ஆம் இடத்துல இருந்தால் பேன்சி ஸ்டோர் நகைக்கடை கவரிங் சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு வருமானம் வரும். 11க்கும் 2 கூடையும் 4ஆம் இடத்துல இருக்கார். 11க்கும் 2 கூடையும் 4ஆம் இடத்துல இருந்தால் அவங்க அம்மாவும் பையனும் பிரிஞ்சிருப்பாங்க சண்டை கட்டி. அவங்க அம்மா சொல்லுவாங்க, என் பையன் எப்போ என்னை தேடி வந்தாலும் குறைஞ்சி வச்ச 3 கோடி ரூபா சொத்தை நான் அவன் கையில் கொடுத்துருவேன் அப்படி சொல்லுவோம். ஆனால் அந்த அந்த 11க்கும் 2 கூடையும் 4ஆம் இடத்துல தான் அம்மா சொத்தை அவர் அனுபவிப்பார். 11க்கும் 2க்கும் 5ஆம் இடத்துலேருந்து 9 கூடையும் பார்க்குறான், குரு பார்க்குறான்னா குழந்தைங்க பிறந்து வளர்ந்து படித்து அவங்க சம்பாரித்து பேரண்ட்ஸுக்கு சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. அவங்க சம்பாரித்து பேரண்ட்ஸை காப்பாற்றுவாங்க. இது குழந்தை பாக்கியம். குழந்தைன்னா 5ஆம் இடம். ஒரு சாதகருக்கு 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன். 5 கூடைன்னு சொல்லக்கூடாது, ஆட்சி பெற்றிருக்காரு. அவர் அந்த குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க, நல்ல வேலைக்கு அனுப்புகிறாங்க. அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வேலைக்கு போகும்போது அந்த 2 கூடையவனும் 11 கூடையும் 5ஆம் இடத்துலேருந்து அதே 9 கூடையும் பார்த்தாலும் குரு பார்த்தாலும் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தாமல் லவ்லாக உட்காந்து, அதாவது எப்படின்னா சமையலுக்கு ஆள் போட்டு பேரண்ட்ஸை அம்மா அப்பாவை உணவு கொடுத்து அவங்கள நல்ல முறையில் பார்த்துக்குவாங்க. ஆனால் வெளிநாட்டு இருப்பாங்க அவங்க. இதுதான் 7ஆம் இடம்னு சொல்லி. 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரி. இப்போ 2 கூடையவனும் 4 கூடையவனும் 6ஆம் இடத்துல உட்காந்தா 4ஆம் இடம். 2ஆம் இடங்கிறது தனம் குடும்பம். அப்போ 6ஆம் இடத்துக்கு உட்காந்தாலே கடன் வாங்கி 4ஆம் இடம் வீடு கட்டுவாங்க. 11 கூடையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி மீட்டு அந்த வீட்டை சொந்தமாக்கிடுவாங்க. இதுதான். அதே மாதிரி 7ஆம் இடம்னு சொல்லக்கூடாது மனைவி சார்ந்த ஒரு அதாவது எப்படின்னா பப்ளிக்கில் உள்ள அனைவருமே 7ஆம் இடமாக வருவாங்க. வருங்க 1, 5, 9 நல்லா இருக்கணுங்க. 9 கூடையவன் நல்லா வளர்த்துருந்தான்னா கண்டிப்பாக வண்டி வாகனம் வீடு மனையோடு அவங்க வாழுவாங்க. ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கணும். லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எப்படி இருக்குது, நல்லா இருந்தால் சூப்பராக அந்த லக்கணாதிபதி நல்லா இருப்பார். லக்கணாதிபதி 1, 5, 9 இருந்தாலும் நல்ல நிலைமையில் இருப்பார். எப்போவுமே அவருடைய மான மரியாதை காப்பாற்றி கௌரவமாக போயிட்டுருப்பார். இதுதான் சாதகம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் 9ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் இடத்துக்கு போனீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் இடத்துக்கு 9ஆம் எப்போவுமே 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்து எந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீ இப்போ 2ஆம் இடம்னு வைங்க, 2ஆம் இடத்துக்கு நீங்கள் எண்ணி பாருங்கள். 9ஆம் இடம் நல்லா இருந்தால் அந்த 2ஆம் இடம் தனம் குடும்பம் வரும்போது தானாக வருங்க அவங்களுக்கு. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுதுங்க, ஒரு சாதத்தை எடுத்தாலும் சரி 12 பாவத்துக்கு 9ஆம் இடத்தை பாருங்கள். 1, 5 பாருங்கள். குரு சுக்கிரன் சூரியன் அந்த சுபகிரகம் சொல்லக்கூடாது. குரு சுக்கிரன் எல்லாம் பணத்துக்கு கொடுக்குற கிரகம். சந்திரன் வந்து அவசரமாக ஸ்பீடு கிரகம்னு வச்சுக்கலே, அவசரமாக பணம் வாங்கணும், அவசரமாக செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த சந்திரனோட வேலையே அதான். சந்திரா அவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்க. அப்போ அது மாதிரி வந்து இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் 9ஆம் இடத்தை பாருங்கள். அந்த 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியை நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். என்னுடைய நம்பர் 95 14 77 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.